சாகிறதுக்காகவே இவ்வளவு கஷ்டப்பட்டோம். வாழணும், உன் கூட வாழணும், 2 பேரும் சேர்ந்து சந்தோஷமா வாழணும். எல்லாரும் சொல்லுவாங்க சாகிறதுக்கு தைரியம் ஜாஸ்தி வேணும்னு. ஆனா அது கோழத்தனம். சாகணும்னு எடுக்கிற முடிவு அந்த நேரத்தில் எடுக்கிற முட்டாள்தனமான முடிவு. வாழ்றதுக்கு தான் தைரியம் வேணும். இங்க யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக சாகிறது தான் முடிவுனா எல்லாரும் போய் சாக வேண்டியதான். நீ அகிலாண்டேஸ்வரி பையனை லவ் பண்ணிட்டு அவனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டு அவங்க முன்னாடி போய் நின்னா, வாமா மருமகளே இந்த சாவியை பிடிச்சுக்கோன்னு வாழ்த்தி கையில கொடுப்பாங்களா? ஆளப்பாரு. பிரச்சனை வரதான் செய்யும், ஃபேஸ் பண்ணணும். சந்தோஷம் சும்மா கிடைச்சிருமா? யோசி. நீ தைரியமான பொண்ணு. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உனக்கு அட்வைஸ் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன மன்னிச்சிருங்க மாமா. கையெடுப்போ. நான் தப்பு பண்ணிட்டேன், ஆனா இனிமே இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன். எப்படி மாமா ப்ளீஸ். ஆதி கடவுள் பரம்பரையை பழி வாங்கத்தான் ஆதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். கல்யாண பொண்ணு அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். பரம்பரை பகைக்கு பழி வாங்க துடிச்சிட்டு இருந்த என் மனசுக்குள்ள என்னையே அறியாம என் மனசுக்குள்ள காதல் துளிர் விட்டுருக்கு. என்னதான் என் மனசுக்குள்ள பகையும் பழி வாங்குற உணர்ச்சியும் இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணு தானே. ஆதி மாதிரி ஒருத்தரை எப்படி என்னால காதலிக்காம இருக்க முடியும்? அவர் மாதிரி ஒருத்தர்கிட்ட எப்படி மனசு பறி கொடுக்காம இருக்க முடியும்? ஆதி என்னை விட்டு விலகி போய் என் மேல வெறுப்பு காட்டதான் எனக்கு தெரியாம என் மனசுக்குள்ள ஆதி மேல இருக்கிற காதல் ஆழமாக்கிட்டே இருந்தது. ஆதி கடவுள் பரம்பரையில ஒருத்தரை விடாம கரு வறுக்கணும்னு என் புத்தி சொல்லும். ஆனா என்னோட வாழ்க்கைய ஆதி கூட பங்கு போட்டுக்கணும், அவரோட வாரிசுகளை பெத்து கொடுக்கணும்னு என் மனசு சொல்லும். புத்திக்கும் மனசுக்கும் நடந்த போராட்டத்துல என் மனசுதான் ஜெயிச்சது. என் மனசுதான் ஜெயிச்சது. ஆதி கடவுள் பரம்பரைக்கு மருமகளா போகணும்னு இருந்த கேவலம் அந்த வீட்டு சமையல்காரிக்கிட்ட போய் தோத்துட்டனே. இதை விட பெரிய அவமானம் என் வாழ்க்கையில வேற எதுவும் கிடையாது. ஆதி இல்லாத என் வாழ்க்கைய இனி என்னால நினைச்சு பார்க்கவும் முடியாது. ஆதி கடவுள் பரம்பரையை அழிச்சு நாகபுரி வம்சத்துக்கு வெற்றி தேடி கொடுக்க வந்தனா கேவலம் அந்த ஆதி கடவுள் வீட்டு சமையல்காரி கிட்ட தோத்து போயிட்டேன்.
சொன்னது எதுவுமே நடக்கலையே. எதுக்காக அப்படி போய் சொன்னீங்க? பணத்துக்காகவா? தானே பண்ணணும். தங்கச்சி தான் பூஜையில கலந்துக்கவே இல்லையே, அப்புறம் எப்படி நீங்க நினைச்ச மாதிரி கல்யாணம் நடக்கும்? மித்ரா கல்யாணம் நடக்காம போனதை விடுங்க. ஒண்ணுக்கும் மேற்பட்ட மரணம் நிகழக்கூட வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லனா கண்டிப்பா ஒரு மரணமாவது நிச்சயம்னு சொன்னீங்கல்ல. ஆனா இது வரைக்கும் ஒரு மரணம் கூட நடக்கலையே. அப்போ நீங்க சொன்னது எல்லாமே பொய் தானே? இல்லை, நான் இனிமே சாகறதுக்கு யார் இருக்காங்க? நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல. நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்காக போய் சொல்லிருக்கீங்க. இல்லை, நான் சொன்னது நடக்காம போகாது. இன்னும் 72 நாளிகைக்குள்ள ஒரு மரணம் நிச்சயம். அந்த கெடு முடிய இன்னும் ஒரு நாளிகை இருக்கு. அதுக்குள்ள அந்த மரணம் நடந்தே தீரும். இனிமே நீங்க சொல்றத எதையும் நான் நம்ப தயாரா இல்ல. கண் எதிரில் நிக்காதீங்க, போங்க. மித்ரா, மித்ரா, ஏய் மித்ரா. மித்ரா, ஆதிக்கடவுர் பரம்பரையை பழி வாங்கத்தான் ஆதியை கல்யாணம் பண்ணிக்கிற கல்யாண பொண்ணா அகிலாண்டேஸ்வரியோட மருமகளா நான் அந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன். பரம்பரை பகைக்கு பழி வாங்க துடிச்சுக்கிட்டு இருந்த என் மனசுக்குள்ள என்னையும் அறியாம ஒரு காதல் துளிர் விட்டுருச்சு. ஆதி இல்லாத என் வாழ்க்கைய இனி என்னால நினைச்சு பார்க்க முடியாது. என்ன மன்னிச்சிரு நந்தினி.
உங்க எதிரி வீட்டுல மரணம் ஏற்படும் எதிர்பார்த்தோம். ஆனா உங்க வீட்டுல ஏற்பட்டு இருக்கு. இது எல்லாம் அந்த கடவுளோட திருவிளையாடல். நிறுத்தையா! கடவுளுடைய திருவிளையாடலா இது? மரணம் விழும் பெரிய ஞானி மாதிரி பேசுன. அந்த மரணம் ஏன் வீட்டுல விழ போகுதுன்னு உனக்கு தெரியாதா? நான் சொல்லும் போது மரணம் அங்க விழும் இங்க விழும் நான் சொல்லலையே. நிறுத்தையா! முதல்ல இங்க இருந்து போயிடு. என் கண்ணு முன்னாடி நிக்காத. போ போயா! மித்ரா, 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 ஐயோ! மித்ரா, மித்ரா, விட மாட்டேன். இந்த ஆதி பார்வதிய நான் நிம்மதியா வாழ விடவே மாட்டேன். அந்த அகிலாண்டேஸ்வரி குடும்பத்தை நான் பழிக்கு பழி வாங்குவேன். இது மேல சத்தியம். விட மாட்டேன். நான் யாரையும் விட மாட்டேன். அக்கா, டாக்டர் உன்னை வீட்டுக்கு கூட்டு போலான்னு சொல்லிட்டாரு. நான் பேக் ரெடி பண்றேன். ஆமா, அப்பாவும் மாமாவும் எங்க? எல்லாரும் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்காங்கக்கா. கணேஷா, அப்பா, எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியாடா? எடுத்து வச்சிட்டு இருக்கேன்ப்பா. சரி, போலாமாப்பா? போகலாமா? ஆமா, எங்க போக போறோம்? என்னப்பா சொல்றீங்க? நம்ம வீட்டுக்கு தானே போறோம். எப்படிம்மா போக முடியும்? அம்மா தான் உன் மேலையும் மாப்பிள்ளை மேலையும் கடுமையான கோபத்தில் இருக்காங்களே. நாம எங்க போக போறோம்னு மாப்பிள்ளை உங்ககிட்ட ஏதாவது சொன்னாரா? இல்லப்பா, மாமா அதை பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். டிஸ்சார்ஜ் பண்ணலாம்னு சொல்லிட்டாரு. மெடிசன்ஸ் மட்டும் 1 வீக் கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காரு. போலாமா? நாம இப்ப எங்க மாமா போறோம்? நம்ம வீட்டுக்கு தானே. இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எப்படி போக முடியும்?
அம்மா நம்ம எடுத்த முடிவு பிடிக்காம தானே அவங்க ஒரு தப்பான முடிவு எடுக்க போனாங்க. இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் அங்க எப்படி நம்ம போக முடியும்? அப்போ இப்போ நம்ம எங்க போக போறோம் மாப்பிள்ள? முதல்ல இந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போலாமாம்மா, அதுக்கப்புறம் எங்க போலான்னு முடிவு பண்ணலாம். டேய், நீ எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டியா? எடுத்து வச்சிட்டேன் மாமா. சுந்தரம், ஐயா, டாக்டர் தான் பார்வதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு இப்படி பதட்டமா இருக்க? பார்வதியை எங்க கூட்டிட்டு போறதுன்னு தெரியலங்கய்யா. அம்மா கோபத்துல இருக்கிறதுனால மாப்பிள்ள அந்த வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்றாருங்கய்யா. அம்மா தான் வந்து அண்ணிய ஹாஸ்பிட்டல்ல பாத்துட்டாங்களே, அப்புறம் எதுக்கு ப்ரோ இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு? தெரியலங்கய்யா. நீ வா சுந்தரம். ஆதி, வாங்கப்பா. வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொன்னியாமே, வீட்டுக்கு வரதுல உனக்கு என்னப்பா குழப்பம்? எனக்கு எந்த குழப்பமும் இல்லப்பா, நான் தெளிவாக தான் இருக்கேன். இன்னும் அம்மா எங்களை ஏத்துக்காத போது நாங்க எப்படிப்பா அந்த வீட்டுக்கு வர முடியும்? வந்தாலும் அது சரியா இருக்காது. அப்போ உன் அம்மாவோட கோபம் தப்புன்னு சொல்றியா? அம்மா கோவப்பட்டது நான் தப்புன்னு சொல்லப்பா. அம்மாவோட கோவம் குறையாத போது நாங்க அங்க வந்தா நல்லா இருக்காது. உங்க அம்மாவோட கோபம் குறையலன்னு யார் சொன்னது உனக்கு? பார்வதி மண்டபத்துல மயங்கி விழுந்தப்போ எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது பார்வதியை பொழைக்க வைங்கன்னு எனக்கு உத்தரவு போட்டு என்ன ஹாஸ்பிட்டல் அனுப்பி வச்சதே உங்க அம்மா தான். பார்வதிக்கு நினைவு திரும்பாம இருந்தப்போ நான் உங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி பார்வதியோட நிலைமை சீரியஸா இருக்கு, நீ வந்து பார்த்தாதான் பார்வதிக்கு நினைவு திரும்ப வாய்ப்பு இருக்குன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் உங்க அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பார்வதியை பார்த்தா. உங்க அம்மா மனசுல கோபத்தை வளர்த்து வச்சிருந்தா இப்படி இறங்கி வந்திருப்பாளா? சரிப்பா, ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வந்த அம்மா பார்வதியை பார்த்துட்டு வெளியே வந்த உடனே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலையே. பொதுவா பார்வதிக்கு எதுவும் ஆகாது, தைரியமா இருங்கன்னு தானே சொல்லிட்டு போனாங்க. அப்ப என் மேல அவங்களுக்கு கோவம் இருக்கு. கோவம் குறையிலன்னு தானே அர்த்தம். மத்த எல்லாரையும் விட, ஏன் என்ன விட உன் அம்மா உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. உன் கல்யாண விஷயத்துல அந்த நம்பிக்கை உடைஞ்சு போனதுனால உங்க அம்மாவுக்கு உன் மேல கொஞ்சம் கோபம் அதிகமா தான் இருக்கும். அதுக்காக உன் அம்மா உன்னை வெறுத்துட்டாங்கன்னு அர்த்தம் இல்ல. உன்னை பிரிஞ்சு உங்க அம்மாவால இருக்க முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாரு. ப்ரோ, என்னை விட அம்மாவுக்கு உன் மேலே தான் ப்ரோ பாசம் அதிகம். நீ வீட்டில் இல்லைனா அம்மாவால் தாங்கிக்க முடியாது ப்ரோ. நீ இல்லாத வீட்டில் எங்களால் சத்தியமாக நினச்சி கூட பார்க்க முடியாது. நீ அண்ணியை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வா ப்ரோ. உங்க எல்லாரை விட அம்மாவை எனக்கு நல்லா தெரியும். நான் எடுத்திருக்க முடிவு பிடிக்காம தான் அம்மா அந்த தப்பான முடிவு எடுக்க போனாங்க. அப்படி இருக்கும்போது நான் அந்த வீட்டுக்கு வந்தா அம்மா எப்படி அதை ஏத்துப்பாங்க? மறுபடியும் அம்மா அப்படி ஒரு சூழ்நிலையில தள்ளுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. இதுக்கு மேல இந்த விஷயத்துல யாரும் என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. மாமா, ஒரு நிமிஷம் இப்படி வரீங்களா? என்ன சொல்லு? வாங்க சொல்றேன். என்ன? நான் ஒன்னு சொல்லுவேன், எனக்காக நீங்க அதை செய்வீங்களா? நீ என்ன சொல்ல போறன்னு எனக்கு தெரியும். சரி சொல்லு. உங்களுக்கு எப்படி நானும் அம்மாவும் ரெண்டு கண்ணும், அந்த மாதிரி எனக்கு நீங்களும் அம்மாவும் ரெண்டு கண்ணு மாமா. அம்மா வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லல, அதுக்கு முன்னால
நாமளே வீட்டை விட்டு போக வேண்டான்னு எனக்கு தோணுது மாமா. அம்மா கிட்ட இருந்து நான் உங்களை பிரிச்சுட்டு தான் எனக்கு கெட்ட பேரு வர வேண்டாம் மாமா. நாம இப்ப வீட்டுக்கு போவோம். அம்மா வெளியில போங்கன்னு சொன்னா வந்துருவோம்.